அவங்க திருமண வாழ்க்கையும் சரி, அந்த ஆன்மீக வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே நிறைவாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த வேலைக்காரங்க மற்ற எல்லாருக்கும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. நிறைய மனசுக்குள்ளேயே கற்பனையில் இவங்க நிறைய காதலிப்பாங்க. இவங்களுக்கு எக்ஸ் லவ் இருக்கும், அந்த ஆஃப்டர் மேரேஜ் லவ் இருக்கும், நிறைய லவ் இருக்கும். ஆனால் பிள்ளைகளை வந்து ரொம்ப தர்ம சிந்தனையோடு வளர்ப்பாங்க. தப்பு தண்டா பண்ண விட மாட்டாங்க. ரொம்ப அதாவது தண்டிப்பாங்க. அந்த ஒரு தவறு நடந்துருச்சுன்னா உடனே சட்டுன்னு அடிக்கிறதோ கோபிக்கிறதோ கண்டிக்கிறதோ திரும்ப அது நடக்காமல் பார்த்துக்குருவாங்க. யாருமே தவறக்கூடாது அப்படின்ற ஒரு தவறு செய்யக்கூடாதுன்றதுல மனைவிட்ட எப்பவுமே ரொம்ப ஆசாபாசத்தோட பழகுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. அது எங்கேயோ ஒரு லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வேணால் பிரச்சனை வரும் வேற கிரக சேர்க்கையினால. பொதுவாக மீனராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எத்தனை மனைவி இருந்தாலும் அந்தந்த மனைவிக்கு அவங்க வந்து ஒரு கண்ணிறைந்த கணவனாகத்தான் இருப்பாங்க. சிலருக்கு 2-3 மேரேஜஸ் கூட நடந்திருக்கும். ஆனால் பிள்ளைகளும் அப்பாவை வந்து ஒரு முன்மாதிரி தந்தையாக எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழிலில் அவங்க வந்து உச்சத்தை தொட்டிருப்பாங்க. சின்ன கம்பெனியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் தொழிலில் ஒரு கௌரவமான பேர் இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகளும் நம்ம அப்பா கௌரவமானவங்க அப்படின்னும் போது அதுகளும் சொல் பேச்சு கேட்கும். இன்னொன்று கண்டித்து வளர்ப்பாங்கன்னு, அதனால வேற அவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை இருக்கும். அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க தாத்தாவானாலும் சரி, அந்த குடும்பமே அப்படி மத பிரசங்கியாகவோ பட்டிமன்ற பேச்சாளர் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, பேச்சை கொண்டு பிழைக்கிறவங்க, வக்கீலுக்கு கொஞ்சம் ரேர் காம்பினேஷன் வரணும். புதன் அப்படியெல்லாம் சேர்க்கைகள் வரும்போது இவங்க வந்து ஒரு கவிஞர், எழுத்தாளர், எழுத்து சம்பந்தப்பட்டது, டீச்சர். சூரியன் காம்பினேஷன் இருந்தால் அரசு உயர் அதிகாரியாக வருவாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. மேடம், நிறைவா மீன ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி அமையும், ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. மீன ராசி ஒரு நிறைவான ராசி. அது வந்து நல்ல மன முதிர்ச்சி உடைய ராசி, கனிவான ராசி. இப்போ மேஷ ராசி குழந்தை ராசினா மீன ராசி வந்து மிக மன முதிர்ச்சி உடைய ராசி. அவங்களால யார்கிட்டையும் கோபதாபங்களை காட்டவே மனசு வராது. எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாங்க. இவங்களுமே மனசுக்குள்ள நிறைய நினைப்பாங்களே தவிர வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. கோபத்தையும் சரி பாசத்தையும் சரி இவங்க வந்து டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் செயல்முறைப்படுத்தி காட்டுவாங்க. இப்போ ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது, அதெல்லாம் இவங்க வந்து செய்வாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த குரு ராசி, இந்த மீன ராசியினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, அங்கே சுக்கிரனும் உச்சமடைகிறனால இவங்க வந்து சிற்றின்ப பிரியர்களாகவும் இருப்பாங்க, பேரின்ப பிரியர்களாகவும் இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து காதல் காமம் இதுலேயும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்கும், எந்த குறைபாடும் இருக்காது. இப்போ மகர கும்ப ராசிகளுக்கு வந்து அந்த காதல் காமம்லாம் வந்து குறைபாடு உடையதாக இருக்கும். காதலிச்சு கல்யாணம் முடிப்பாங்க, அப்புறம் ஏனோ தானோன்னு வாழ்க்கை போகும். மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஆமாம், அந்த மாதிரி ஒரு காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறதுனா இந்த பையன் நமக்கு சூட் ஆவான், இவனை கல்யாணம் முடிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி பிளான் பண்ணி தான் கல்யாணம் முடிப்பாங்க. அப்படி லவ் அண்ட் ரொமான்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் ரொம்ப இருக்காது. பார்த்தா பிடிக்கும், கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. சரி, இவங்க லவ் மேரேஜ் ரொம்ப நாள் பழகி இருப்பாங்கன்னு நினைப்போம். ரொம்ப நாள் ஒன்றா படிச்சிருப்பாங்க, ஆனால் பழகி இருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க, எஸ்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குற மாதிரி இருக்கும். மீன ராசிக்காரங்க எப்படின்னா, அவங்களுடைய அந்த காதலை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. எந்நேரமும் மனைவி கிட்ட வந்து ரொம்ப பிரியமா அன்பா ஒரு நேசமா பாசமா அப்படியெல்லாம் பேசுவாங்க. அவங்க அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தா கூட கல்யாணத்துக்கு பிறகு காதலிப்பாங்க ரொம்ப சின்சியரா. அதனால அவங்க வாழ்க்கையில வந்து காதல் காமம்ன்றது ரொம்ப நிறைவா இருக்கும். அதே நேரத்துல நல்ல பக்திமானா இருப்பாங்க. வசதியா இருந்தா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, இல்ல அந்த கோயில்ல வந்து தர்ம காரியங்கள், அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது,
ஏதாவது ஒரு பூஜைக்கு வந்து ஸ்பான்சர் பண்றது, இந்த மாதிரி அது ஒரு கோயில்னா அதுல அவங்க பேர் இருக்கும், உபயதாரர் அப்படின்னு அவங்க பேர் இருக்கும். அதனால இந்த ரெண்டுமே நடக்கிற ஒரு ராசி என்னன்னா அதான் நிறைவான ராசின்னு நான் சொன்னது. அவங்க திருமண வாழ்க்கையும் சரி, அந்த ஆன்மீக வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே நிறைவா இருக்கும். எல்லாருக்கும் இந்த வேலைக்காரங்க மற்ற எல்லாருக்கும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. நிறைய மனசுக்குள்ளேயே கற்பனையில் இவங்க நிறைய காதலிப்பாங்க. இவங்களுக்கு எக்ஸ் லவ் இருக்கும், அந்த ஆஃப்டர் மேரேஜ் லவ் இருக்கும், நிறைய லவ் இருக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே வச்சு அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நினைவுகளை வந்து ரொம்ப நினச்சி பார்த்து அதை ரொம்ப அசிங்கமாக அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஓகே, எனக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் லவ் ஒன்று இருந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதை வெளிப்படுத்தலாம் மாட்டாங்க. அவங்களுடைய டிக்னிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை நினைப்பாங்க, ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படி வந்து நிறைய ரகசியங்களின் கிடங்காக இருக்கும் அவங்க மனசு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏகப்பட்ட ரகசியங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் இப்போ ஒன்று நடந்துச்சு, இந்த அப்போ ஒன்று நடந்துச்சு, அதெல்லாம் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்தாலே ஒரு பெரிய தெய்வீக குடும்பம் மாதிரி தான் இருக்கும். 1-2 பிரச்சனைகள் நடந்திருக்கும், அது யாருக்குமே தெரியாது. இவங்க மனசுக்குள்ளேயே இருந்து இவங்க மண்டையை போடும் போது அந்த ரகசியங்களும் மறைந்து மாய்ந்து போய்விடும். அந்த மாதிரி எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இளைய தலைமுறைக்குன்னு தெரிஞ்சவங்க. ஓகே, குறிப்பா பெண்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்குமா? அதாவது மீனராசி பெண் ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்க பிள்ளைகளை வந்து ரொம்ப தர்ம சிந்தனையோட வளர்ப்பாங்க, தப்பு தண்டா பண்ண விட மாட்டாங்க, ரொம்ப அதாவது தண்டிப்பாங்க. அந்த ஒரு தவறு நடந்துருச்சுன்னா உடனே சட்டுன்னு அடிக்கிறதோ கோவிக்கிறதோ கண்டிக்கிறதோ திரும்ப அது நடக்காம பார்த்துக்குருவாங்க. யாருமே தவறக்கூடாது அப்படின்ற ஒரு தவறு செய்யக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கணும், தன்னுடைய அதிகாரம் அங்கே செயல்படணும். இவங்க பெரும்பாலும் மூத்தவர்களாக அல்லது 2வது 3வது ஆளாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு மூத்த பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவங்களா இவங்க தான் இருப்பாங்க. அதனால இவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அந்த ஆஃபீஸோ வீடோ டிபார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்று கம்பெனி இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இவங்களுக்கு கீழே இருக்கிறத 5 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அமையும் உங்களுக்கு? இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல சிறப்பாக வாழ்க்கை அமையும். ஏன்னா இவங்க வந்து அதான் நான் சொன்னேன்ல, சிற்றின்ப பிரியர்கள், கல்யாணத்துக்கு பிறகு காதலிப்பாங்கன்ட்டு மனைவிட்ட எப்போவுமே ரொம்ப ஆசாபாசத்தோடு பழகுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. அது எங்கேயோ ஒரு லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வேணா பிரச்சனை வரும் வேற கிரக சேர்க்கைனால. பொதுவாக மீனராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எத்தனை மனைவி இருந்தாலும் அந்தந்த மனைவிக்கு அவங்க வந்து ஒரு கண்ணிறைந்த கணவனாகத்தான் இருப்பாங்க. சிலருக்கு 2-3 மேரேஜஸ் கூட நடந்திருக்கும், ஆனால் அது யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு அந்த மாதிரியெல்லாம் வராது. ரொம்ப கௌரவமான திருமண வாழ்க்கை அமையும். பிள்ளைகளும் அப்பாவை வந்து ஒரு முன்மாதிரி தந்தையாக எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழிலில் அவங்க வந்து உச்சத்தை தொட்டிருப்பாங்க. சின்ன கம்பெனியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் தொழிலில் ஒரு கௌரவமான பேர் இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகளும் நம்ம அப்பா கௌரவமானவங்க அப்படின்னும் போது அதுகளும் சொல் பேச்சு கேட்கும். இன்னொன்று கண்டித்து வளர்ப்பாங்கன்னு, அதனால வேற அவங்க அப்பா மேலே ரொம்ப மரியாதை இருக்கும். அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்க தாத்தாவானாலும் சரி, அந்த குடும்பமே அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். இவங்களுக்கு வந்து அந்த ஊர் பாசம், ஜாதி பாசம், கோயில் பாசம் இதெல்லாம் நிறையா இருக்கும். எங்கள் குலசாமி கோயில்னா அங்கே வந்து ஒரு மணி அடித்து போடுறதோ ஒரு டியூப்லைட் போடுறதோ ஏதோ ஒன்று இவங்களுடைய பேர் அங்கே இருக்கும். ஊருக்கு போனாங்கன்னா இன்னார் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அவங்கள வந்து பார்த்துட்டு போவாங்க. ஊர் பிரமுகர் மாதிரி இவங்க. அதனால இவங்களுக்கு வந்து பாரம்பரியத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அது இப்போ அதனால தான் அவங்களுக்கு அந்த ஜாதி பாசம், மொழிப்பற்று உடையவர்களாக இருந்தால் அந்த மொழிக்காக நிறையா செய்வாங்க. நாட்டுப்பற்று உடையவங்க அரசியல்வாதியாக இருந்தால் அதுக்காக ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி வேலை பார்ப்பாங்க. 100% இவங்க எந்த வேலையில் இருக்காங்களோ அதில் 100% இவங்க வந்து தன்னுடைய ஈடுபாட்டை காட்டுவாங்க. ஏனோ தானோன்னெலாம் செய்ய மாட்டாங்க. நல்ல கமிட்டட் பர்சன் இன் ஒர்க் as well as with human relations. ஓகே, ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் அவங்க சூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு? இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற வேலை, டீச்சர், பேராசிரியர் அல்லது வேற அந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம்.
அடுத்து வந்து இவங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே இப்படி வேலைகள் தான். அடுத்த ஆளுக்கு புத்தி சொல்ற குருத்துவம். இப்படி மத பிரசங்கியாகவோ பட்டிமன்ற பேச்சாளர் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, பேச்சை கொண்டு பிழைக்கிறவங்க. வக்கீலுக்கு கொஞ்சம் ரேர் காம்பினேஷன் வரணும். புதன் அப்படியெல்லாம் சேர்க்கைகள் வரும்போது இவங்க வந்து ஒரு கவிஞர், எழுத்தாளர், எழுத்து சம்பந்தப்பட்டது, டீச்சர். சூரியன் காம்பினேஷன் இருந்தால் அரசு உயர் அதிகாரியாக வருவாங்க, நல்ல அதிகாரமுள்ள ஒரு போஸ்ட்டு. அந்த குருவோட சூரியன் புதன் அப்படி சேர்க்கைகள் வரும்போது அதுக்குரிய போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் வந்து எந்த வேலையில் இருந்தாலும் இவங்க ரொம்ப கௌரவமாக, ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கூட கௌரவமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க, ஆனால் ஹெட் மாஸ்டர் செய்கிற வேலையெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல கௌரவமுள்ள பதவியில் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மீன ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நன்றிமா. நன்றிம்மா.